அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யுஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில். தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ள நிலையில் கோவையில் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். கோவையில் எந்த அளவுக்கு மக்கள் பட்டாசுகள் வாங்க ஆர்வமாக இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். தீபாவளி பண்டிகையோட இறுதிக்கட்ட விற்பனையானது கோவையில் எட்டியிருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஒரு வார காலமாகவே கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய கடை தெருக்கள், வணிக வளாகங்களில் பொதுமக்கள் புத்தாடைகள், அணிகலன்கள், அதே போல இனிப்பு பலகார வகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள் போன்றவற்றை வாங்க ஆர்வம் காட்டி வந்த பொதுமக்கள் இறுதிக்கட்ட விற்பனையாக தற்போது பட்டாசுகள் வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நாம் தற்போது கோவை சிந்தாமணி கூட்டுறவு அங்காடியில் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அங்காடியில அதாவது அரசாங்கமே கூட்டுறவு மூலமாக குறைந்த விலையில, மலிவான விலையில பட்டாசுகளை விற்பனை செய்து வருகிறது. இந்த சூழ்நிலை நாம் தற்போது கேட்போம். அக்கா வணக்கம். வழக்கமாக கூட்டுறவு விற்பனை அங்காடியில பட்டாசோட விற்பனை வருடம் கொஞ்சம் கணிசமா உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் எந்த மாதிரியான பட்டாசுகள்லாம் வரவு வந்திருக்கு? அதே போல போன வருஷம் இருந்த விலையை விட இந்த வருஷம் பட்டாசுகளோட விலை குறைவா இருக்கா? அதே போல பொதுமக்கள் எந்த அளவுக்கு பட்டாசுகளை வாங்க ஆர்வம் காட்டுறாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த விற்பனையை துவங்கி விட்டோம். விற்பனை எந்த அளவு இருக்கு? போன வருடத்தை விட இந்த விற்பனை அதிகரிச்சிருக்குதா? இது பற்றிய கூடுதல் தகவலை நீங்க சொல்லலாம். சார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு பட்டாசு சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. காரணம், நாங்கள் கம்மி விலையில தான் நாங்கள் பட்டாசு எல்லாமே போட்டுருக்கோம். முன்னணி நிறுவனங்களோட பட்டாசு தான் எங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எல்லாமே பசுமை பட்டாசுகள் தான். இங்கே கூட்டுறவுங்கிறனாலே எங்களுக்கு பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. இது மக்களுக்கான நிறுவனம், அதனால மக்கள் வராங்க. போன வருஷத்தை விட அதிகமாக கூட்டங்கள். இப்போ இந்த ஒரு வாரம் வச்சதுலேயே எங்களுக்கு வாங்கி போன கஸ்டமர்ஸே இன்னும் அதிகமாக வராங்க. அதுக்கு காரணம் தரம் தான் சார். தரமும் ரேட்டும் மட்டும்தான். நிறைய வெடி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட்லேயே 12 ஷாட்லேருந்து 250 ஷார்ட்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட நிறைய இருக்கு. சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும். ஒரு ஃப்ளவர் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. சங்கு சக்கரத்தில் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கு. நிறைய பட்டாசுகள் இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ்க்குன்னு தனி கவுண்டர் போட்டிருக்கோம், குழந்தைங்களுக்குன்னு தனி கவுண்டர் போட்டிருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு இங்கே நல்ல சேல்ஸ் போயிட்டு இருக்குங்க சார். அக்கா, இப்போ நம்ம பார்த்தோம்னா கடந்த காலங்களில் நம்ம பகல் நேரத்தில் வெடிக்கிற வெடிகள் தான் அதிகமாக வாங்கி வெடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வெடிக்கிற வெடிகள், வான வேடிக்கையாகட்டும், அதே போல் சங்கு சக்கரம், புஷ்வானம், அதுபோக புது வகையான வெடிகள், அதாவது பட்டர்ஃப்ளை, இது போன்ற வெடிகள் தான் அந்த காலங்களில் இருந்து இப்போது ஸ்கை ஷாட்டுங்கிற ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதோட விற்பனை எப்படி இருக்கு? அது வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. நிறைய மக்கள் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பில்லில் ஸ்கை ஷாட் 2வது போட்டு போயிடுறாங்க. அதாவது பெரிய ஷாட்லேயே வரவங்கள 250 ஷாட்டு, மினிமம் 30-60 ஷாட்லேயாவது ஒரு 4 நாள் எடுத்துட்டு போயிடுறாங்க. சிங்கிள் ஷாட்லேயே நிறைய இருக்குங்க. 2 கமெண்ட் 3 கமெண்ட்ல அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு இந்த வேடிக்கை ஈக்குவலா இப்போ ஸ்கை ஷாட் ரொம்ப அதிகமாக போகுது. மக்கள் அதை தான் விரும்புறாங்க. அதுலேயே எங்களுக்கு 240, 250 வரைக்கும் இருக்கு எங்களுக்கு ஷார்ட்ஸ்ல. இப்போ இது ஓகே. நம்ம எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்? ஏன்னா மக்கள் வாங்க வராங்க, பட்டாசு இந்த அளவுக்கு வச்சிருக்கோம். மக்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்றீங்களா? மக்கள் எந்தெந்த பட்டாசுகளை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க? அதே போல இந்த பட்டாசுனால ஏற்படும் பாதிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பட்டாசு இல்லாம தீபாவளி கொண்டாட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பட்டாசு வாங்க வர மக்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்றோமா? பட்டாசுகள் விற்பனையின் போது எந்த மாதிரி வெடிக்கணும், இது மாதிரிலாம் ஏதாவது அறிவுரை சொல்லி இருக்கோமா? சார், பட்டாசுகள் பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டே ரொம்ப இதாக இருக்கு. அதனால நம்ம பசுமை பட்டாசுகள் மட்டும்தான் வெடிக்கிறோம். அதிகமாக புகை இல்லாம, அதிகமாக இது இல்லாதது மாதிரி பிராண்டட் மட்டும்தான் நம்ம இங்கே வாங்கி சேல் பண்றது. அதனால மக்கள் இதை ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கணும். குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது கண்டிப்பா யாரோ ஒரு பெரியவங்க இருக்கணும். அதே மாதிரி நாங்களே இங்கே தண்ணியிலிருந்து எல்லாமே ஃபயர் இது மூலியமா நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி சேல்ஸ்க்கே நாங்கள் அப்படி வச்சிருக்கோம். அப்போ உங்க குழந்தைங்க உங்க வீட்டில் வெடிக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சு பெரியவங்க கண் முன்னாடி தான் வெடிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது தீபாவளி பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள், அதாவது சொல்லப்போனால் ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இறுதிக்கட்ட விற்பனை எப்படி இருக்கும்? மக்கள் கூட்டம் நம்ம இப்போ பார்த்தோம்னாலே தொடர்ந்து அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. நேரம் சில இரவு நேரங்களில் பட்டாசோட விற்பனை எப்படி இருக்கும்? போதுமான இருப்பு, நம்ம பட்டாசு இருப்புகள் வச்சிருக்கோமா? அந்த பட்டாசுகளோட எண்ணிக்கையெல்லாம் மக்கள் வாங்குற அளவுக்கு போதுமானதா இருக்கா? சார், எங்க குடோன்ல நிறைய நாங்கள் பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணி நேரடி கொள்முதல்ங்கிறனால ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். மக்கள் வந்த வண்ணமே இருக்காங்க. இப்போ லஞ்சுக்கே போக முடியல எங்களுக்கு, அந்த அளவுக்கு கூட்டமாக தான் இருக்கு. கவுண்டர்ஸ் நாங்கள் பில்லிங் கவுண்டர்ஸ் நிறைய போட்டுட்டோம். அதனால பில்லிங் போயிட்டே இருக்கு. நிறைய கூட்டம். இன்னும் பாத்தீங்கன்னா நைட்ல அதிகமாக எங்களுக்கு கூட்டம் ஈவினிங் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் கார்லயும் இதுலயும் எடுத்து போற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த வருஷம் சேல்ஸே.
இப்போ நம்ம வெளிக்கடைகளில் பட்டாசு வாங்குறதுக்கும் இங்கே பட்டாசு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா இது வந்து கூட்டுறவு அரசு சார்ந்தது. இங்கே பட்டாசு வாங்குவதற்கும் வெளிக்கடைகளில் வாங்குவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? மக்களுக்கு நம்ம எப்படி அதை புரிய வைக்கலாம்? சார், இது வந்து கூட்டுறவு நிறுவனம் மக்களுக்கான நிறுவனமாக தான் செயல்பட்டு வருது. வெளியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக பட்டாசு ரேட்டை ஏற்றியும் இறக்கியும் பண்ணுவாங்க. இங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க பிக்ஸ் பண்ணியிருக்கோம் நார்மல் ரேட்டு, அது டிஸ்கவுண்ட் போக நாங்க எல்லாமே மக்களுக்கு கொடுக்குறோம். ரேட் கம்மிங்கிறனால தான் வெளியில கம்பேர் பண்ணிட்டு இங்க வர்றாங்க மக்கள். இங்க நம்ம கூட்டுறவு நிறுவனத்துல ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறனால தான் எங்களுக்கு அதிகமா கஸ்டமர்ஸ் இங்க வராங்க. ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கு, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. மெயினா குவாலிட்டி தான். ஏன்னா ரொம்ப பிராண்டட் இல்லாம வாங்கிட்டு போய் காசு வீணாகிறத விட இங்க ரொம்ப குவாலிட்டியா வாங்கிட்டு போறதுல சந்தோஷமா இருக்காங்க மக்கள். அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசு விற்பனையானது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு பண்டக சாலையில் பட்டாசோட விற்பனையானது கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்கிறதாகவும், அதே போல மக்களுடைய வருகையும் வெளிவட்டாரங்களில் விசாரித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் விசாரித்து விட்டு இங்கே கூட்டுறவு சிந்தாமணி அங்காடியில் வந்து பட்டாசு வந்து தரமானதாக இருக்கிறது, அதே போல விலை மலிவாகவும் கிடைக்கும்னு சொல்லி இந்த கடைக்கு வருகை தரதாகவும் சொல்லியிருக்காங்க. நேரம் செல்ல செல்ல இரவு வரை இந்த பட்டாசு விற்பனையானது தொடரக்கூடுங்கிறது தகவல் சொல்லியிருக்காங்க. போதுமான கையிருப்பும் பட்டாசு வச்சிருக்கோம். அதே போல குழந்தைகள் வந்து பட்டாசுகளை வெடிக்கும் போது பாதுகாப்பானதாக வெடிக்கணும். பெற்றோர்கள் அதற்கு தேவையான அறிவுரைகளை வழங்கணும். நாங்கள் இங்கேயே பட்டாசு வச்சு விற்பனை செய்கிற இடத்துலயே வந்து தேவையான முன்னேற்பாடுகள்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வீடுகளில் குழந்தைகள் வந்து பட்டாசு வெடிக்கும் போது அதை பாதுகாப்பான பட்டாசா வெடிச்சு தீபாவளியை கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் ஹரிதாஸ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யூஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில்.